வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. ஜாக் எவிக்டான அந்த ப்ரமோ வந்தது இல்லை? இப்போ அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் பார்ப்போமே. இப்போ பிக் பாஸ் வந்து திட்டமிட்டு ஜாக்லினை வெளியேற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து ஒன்று சிலர் வைக்கிறாங்க. அதில் எவ்வளோ உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு 15 செகண்டு இங்கே வந்து 30 மீட்டர் அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 60 மீட்டர். முத்து போகிறாரு, 12 செகண்டில் முடிகிறாரு. ரெண்டாவது ரயான் போகிறாரு, 25 செகண்ட், 45 அப்படி சொல்லிட்டு 90 மீட்டர். அவர் 17 செகண்ட்லேயே முடிச்சிட்டாரு. நான் நேற்றே இதை சொல்லியிருந்தேன். இங்கே முத்து 12 செகண்டில் முடிகிறாரு, ரயான் 17 செகண்டில் முடிகிறாரு. ரயான் வந்து 8 செகண்ட் மிச்சமாகுது, அங்கே இங்கே ஒரு 3 செகண்ட் மிச்சமாகுது. அப்படின்னா பிக் பாஸ் டீம் வந்து எல்லாருக்குமே அதாவது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு தான் வச்சுருக்கிறாங்க. இது வந்து அன்ஃபேர்னு சொன்னாங்கல்ல, நான் அப்போவே சொல்லியிருந்தேன். இது அன்ஃபேர்லாம் கிடையாது. இப்போ அந்த மிச்சம் இருக்கிற செகண்ட் வந்து யாருக்கானது அப்படின்னா மற்ற கண்டஸ்டன்ட் இருக்காங்களே அவங்களாலும் ஓட முடியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை வச்சிருக்கிறாங்க. இப்போ ஆனந்தி இருக்கும்போது ஒன்று சொல்லியிருப்பாங்க, அந்த ரோப் டாஸ்க். அப்போ அதனாலேயே நம்ம ஆனந்தியை போட்டு பொலந்துருக்குறோம். அப்போ வந்து பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் டீம் இருக்குது. விஷால் வந்து கேர்ள்ஸ் டீமில் இருக்கிறாரு. பாய்ஸ் டீம் வந்து அவங்க 3 பேரை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கேர்ள்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் அங்கேருந்து இங்கே ஸ்வாப்பில் வந்துருக்கிறதுனால விஷாலை நம்ம அனுப்பியே ஆகணும். அவங்க என்ன ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்கும்போது அடுத்து சுனிதா வர்றாங்க. சுனிதா ஸ்ட்ராங்குன்னு தெரியும். அடுத்து தர்ஷிகா வந்திருக்கணும் உள்ள. ஆனால் இவங்க சாச்சனா வந்து அடம்பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனாவை அனுப்புகிறாங்க. அப்போ அந்த டாஸ்கில் ஆண்கள் ஜெயிக்கிறாங்க. இன்னும் தர்ஷிகா வந்திருந்தாலும் ஜெயிச்சிருப்பாங்கன்னு வச்சிங்களேன், அது இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இங்கே ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆனந்தி வந்து சொல்கிறாங்க, இங்கே நம்ம ஒரு வீக்கான பிளேயர் அனுப்புகிறோம்ல, அப்போ ஆப்போசிட் டீம் வந்து அதுக்கேற்ற மாதிரி வீக்கான பிளேயர் அனுப்பணும்ல அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. அது வந்து உருட்டு. எப்படி வந்து ஆப்போனன்ட் டீம் வந்து வீக்கான பிளேயர் அனுப்புவாங்க? நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான டீம் வராங்க எதிரில் அப்படின்னா ஸ்ட்ராங்கான பிளேயரை வேணால் அனுப்புவாங்க. அங்கே வீக்காக ஒருத்தன் வரான் அதனால நம்மளும் வீக்காக அனுப்பணும் யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் பிக் பாஸ் வந்து எல்லாருக்கும் காமனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுமான்னா அவர் பார்ப்பாரு. டாஸ்க் வைக்கிறவங்க தான் பார்க்கணும், ஆப்போனன்ட் பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம். ஸோ டாஸ்க் வைக்கிற பிக் பாஸ் வந்து இங்கே கிளாரிஃபை பண்ணுறாரு. இங்கே விஷாலால், ரயானால, முத்துக்குமரனால ஓட முடியும், ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்னா பவித்ராவால், சௌந்தர்யாவால், ஜாக்லினாலும் இதை பண்ண முடியும். நாங்கள் ஒரு டாஸ்க் வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே எங்கள் டீம் வந்து பல முறை அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அதுக்கப்புறம் தான் நாங்கள் வைக்கிறோம். ஸோ எல்லாருக்குமே இது காமனாக பொருத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஸோ சோஷியல் மீடியாவில் ஏற்கனவே விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இது பெண்களுக்கு ஃபேவராக இல்லை, ஒன்லி முத்துக்குமரன் இல்லை ஆண்களுக்கு பொதுவாக 3 ஆண்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. அந்த ஆண்களும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் மற்றவங்க வரும்போது விட்டு கொடுக்குறாங்க. இப்போ வேற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது இதில் இன்னும் பண்ணியிருக்காரு பிக் பாஸ். என்ன பண்ணியிருக்காருன்னா, இது ஆண்களும் போட்டிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ ரயான் வந்து அந்த 2 லட்சத்துக்கு போனார்ல 25 செகண்ட், அதே தானே பவித்ராக்கும் வச்சாங்க. அதில் வந்து கிளியராக சொல்கிறாரு, ஆண்கள் வந்து போட்டி போடக்கூடாது, இது முழுக்க முழுக்க பெண்களுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுண்டை வைக்கிறாரு. இப்போ அதில் பெண்களுக்கானதுன்னும் போது ஜாக்லின், பவித்ரா, சௌந்தர்யா இவங்க 3 பேர் தான். இப்போ டாஸ்க் படிக்கும்போது ஜாக்லின் முதல்ல இந்த 3 பேரில் யாரா கொஞ்சம் அறிவாளி, சென்சிபிளான பர்சன் அப்படின்னா ஜாக்லின் தான். டக்குன்னு அவங்க முன்னாடி போயிடுறாங்க, பவித்ராவுக்கு முன்னாடி. அடுத்து பவித்ரா போகிறாங்க. பவித்ரா வந்து அடம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த டாஸ்க் லெட்டர் படித்து முடிச்சதும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அவங்க கை தூக்கி இருக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லணும் அப்படின்னா சௌந்தர்யா பண்ணது தான் கரெக்டு. ஆனால் ரயான் என்ன பண்ணார்? டாஸ்க் லெட்டர் படிக்கும் போதே அந்த டைம் தூரம் தெரிஞ்சதும் பார்த்தீங்கன்னா அவர் 2வது ரவுண்டில் அவர் எழுந்து நேராக போயிட்டார்ல. ஸோ முத்து எழுந்துக்கவே இல்லை. அப்போ முத்து வந்து கடைசியாக கேட்டார், ரயான் உன்னால் முடியுமா? முடியலன்னா சொல்கிறேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அங்கே வந்து நான் டாஸ்க்கு நீ லெட்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி நீ போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணல முத்துக்குமரன். அதனால வந்து ரயான் போனார். இப்போ இவங்க 2 பேர் போட்டியில் இருக்கிறாங்க, பவித்ராவும் ஜாக்லினும். இங்கேயும் பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, இது வந்து ரவீந்திரனே உள்ள இதை பிடிச்சிட்டாரு, நம்ம என்ன பேசுவோமோ அதான் அவர் அங்கே பேசுகிறாரு. முதல் ரவுண்டில் முத்துக்குமரனும் ரயானும் போனாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்தது யார்? முத்துக்குமரன். ஸோ முத்துக்குமரன் தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணார். 2வது ரவுண்டில் முத்துக்குமரன் எழுந்துக்கவே இல்லை. ஸோ அதனால் ரயான் போகிறத வந்து இவங்களுக்குள்ளே பேசி அதை முடிவு பண்ணிக்கிட்டாங்க. 3வது ரவுண்டில் இப்போ இந்த மாதிரி அதுவும் எக்ஸ்க்ளூசிவாக பெண்களுக்குன்னு வைக்கும்போது ஜாக்லின் தான் முதல்ல வந்திருக்கிறாங்க. இப்போ ஜாக்லின் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஏன் சொல்லலை? சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ட்ராப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிக் பாஸ்
ஜாக்லின் பவித்ரா போடணும் சொல்லியே பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா உங்ககிட்ட டிசிஷனை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்குறாரு. பால் வந்து உங்க கோர்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாரு. ஏன்னா இவங்க டாஸ்க் லெட்டர் முடிகிற வரையும் வெயிட் பண்ணி போயிருந்தாங்கன்னா அது வேற. அவர் வந்து சொல்லலாம் பார்த்துட்டு யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு. இங்கே தான் இங்கே வெயிட் பண்ணாமல் முன்னாடியே போகிறாங்கல்ல. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இது பெண்களுக்காக வைக்கிறது, நீங்கள் 3 பெண்களும் பேசி முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ இந்த 3 பேர் பேசும்போது அங்கே ரவீந்திரன் வந்து சௌந்தர்யாகிட்டையும் சொல்லியிருக்காரு, ப்ராப்பராக டாஸ்க் லெட்டர் படித்து முடிச்சதும் நீ தானே கை தூக்குன, இப்போ டிஸ்கஷன் அப்படின்னு வரும்போது நீயும் போயேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க ஏன் அங்கே வரலன்னு தெரியல. இப்போ இந்த 2 பேருக்கான டிஸ்கஷனில் பவித்ராவை பற்றி நமக்கு தெரியும், அவங்க அடம் பிடிப்பாங்க, யாராவது எதாவது பண்ணணுன்னுவாங்க, எனக்கு யாரும் இல்லை அப்படின்வாங்க, மற்றவங்களாம் அவங்க குடும்பத்தையே கூப்பிட்டு வந்து விளையாட்டுருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கேரக்டர் வந்து பவித்ரா அது நிறைய பார்த்துட்டோம் நம்ம, புலம்பல் பவித்ரான்னு வச்சுங்களேன். இப்போ ஜாக்லின் வந்து முதல்ல வந்துட்டு நான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டை வச்சு ஆர்கியூ பண்ணி கடைசி வரை நின்று இருக்கணும்ல, ஆனால் நிற்கல ஜாக்லின். ஸோ ஜாக்லினுக்கான நிற்காத போது பிக் பாஸ் வந்து நிற்கணும்னு எப்படின்னு எதிர்பார்க்க முடியும்? இதில் ரவீந்திரன் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாருங்க. இதை தாங்க நான் முதல் வாரத்துலேருந்து ஜாக்லின் அடிக்கிறது காரணம். ஜாக்லினை வந்து பாராட்டினாலும் சில இடங்கள்ல, நிறைய இடங்கள்ல, ஆனால் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் 50% வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை ரொம்ப கிளியராக அவர் சொல்லிட்டாரு ரவீந்திரன். இங்கே ஜாக்லின் வந்து கேம்னு வரும்போது வில் பவர் வந்து பயங்கரமாக காட்டுறாங்க. ஆனால் இந்த மாதிரி எமோஷனலான விஷயம் பேசும்போது பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அங்கே வில் பவரை காட்டி நிற்க மாட்டாங்க அவங்களுக்காக அப்படின்னு சொல்கிறாரு. அது தொடர்ந்து பண்ணியிருக்கிறாங்களே ஜாக்லின், தொடர்ந்து பண்ணியிருக்கிறாங்கல்ல. அதுதான் ஜாக்லினின் இந்த மோசமான முடிவுக்கு காரணமாக வந்து நிற்குது இல்லை. உங்களுக்காக ஒன்று வைக்கிறாங்க, அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஊக்கமும் கொடுக்குறாரு. 8 செகண்டு பேலன்ஸ் இருக்குங்க ரயான் முடிக்கும் போது. அப்போ அந்த 8 செகண்ட் உங்களுக்கானது இல்லை, தூரமும் கரெக்டாக இருக்கும்ல, நீங்கள் ஓடி வர்றதுக்கு. அப்போ போயிருக்கணும்ல, அடம் பிடிச்சிருக்கணும்ல. நீங்கள் விட்டு கொடுக்குறதெல்லாம் வேற விஷயத்தில் விட்டு கொடுக்கணும். கேம்னு வந்துட்டு அப்படி விட்டு கொடுப்பீங்க. உங்களை என்ன அடித்து பறிக்க சொன்னாங்களா? இந்த டிசிஷனில் பார்த்தீங்கன்னா இதில் பவித்ரா பண்ணதான் அடம் பிடிக்கிறது. லேட்டாக வந்துட்டு இல்லை எனக்கு கூட நான் வெளியே போனாலும் பரவாயில்ல, என்ன நான் காட்டணும் அப்படின்னு கேட்குறது, அதெல்லாம் அவங்க அடம் பிடிக்கிற டைப்பு. நீங்கள் விட்டு கொடுக்குற டைப்பு அது பெருந்தன்மையா உங்களுக்கு கேமில்? அது பெருமையா? அப்போ உங்களை நம்பி ஓட்டு போடுறாங்கல்ல, அவங்களாம் நீங்கள் ஜெயிக்கணும், நீங்கள் விளையாடணும் தானே பண்ணுறாங்க. ஆனால் அந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அன்ன தெரேசா வேஷம் போடுவாங்கல்ல, அதை போட்டு விட்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்க ஜாக்லின். அது அவங்க இயல்புனாலும் அது மோசமானது தானே, அது அவங்களுக்கு எதிராக தானே போகுது, அதை மாற்றணும்ல அவங்க. ஸோ அங்கே விட்டு கொடுத்தது தப்பாச்சு. இப்போ பவித்ரா வந்து 2 செகண்ட் பேலன்ஸ் இருக்கும்போது முடிச்சுட்டாங்க. அப்போ ஜாக்லின் அதை போயிருக்கணும். அடுத்து சௌந்தர்யாவுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது அந்த வீடியோ பற்றி நம்ம தனியாக பேசுவோம், அவங்க என்ன பண்ணாங்கன்னு. இப்போ சௌந்தர்யாவும் அடம் பிடிச்சி போகிறாங்க, போயிட்டு அவங்க ரிட்டன் வந்துடுறாங்க. முடியாதுன்னு தோணும் போது ரிட்டன் வந்துடுறாங்க. ஆனால் ஜாக்லின் அந்த மாதிரி டைப்பா அப்படின்னா கிடையாது. சௌந்தர்யா அட்டென்ஷனுக்காக சில விஷயம் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு வந்து அவங்க இவ்வளோ நாள் இருக்கிறதே அந்த மாதிரி தானே, கேம் விளையாடியா இருக்கிறாங்க. அந்த ஏதோ ஒன்றுன்றாங்களே, எல்லாரும் அங்கே கேம் ஆடி சீரியஸாக உழைப்பை போட்டிருக்கும் போது இவங்க ஏதோ ஒன்று பாயாசம் திட்டி குடிச்சு இப்படி தானே வராங்க. ஸோ அவங்க அதை பண்ணுவாங்க. ஆனால் ஜாக்லின் பண்ண மாட்டாங்கல்ல. ஏன் பண்ணக்கூடாது? கேமில் உங்களால் முடியல அப்படின்னும் போது நீங்கள் வந்துடணும். இல்லை முன்னாடியே யோசிக்கக்கூடிய அறிவு இருக்கிற ஜாக்லின் இது நம்மளால் முடியாதுன்னு தெரியும் போது நின்றுணும். எனக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க, நான் அதை வேல்யூ பண்ணணும், அவங்களுக்கு வேல்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு நீங்கள் வேல்யூ பண்ணணும், கரெக்டு தான். ஆனால் நீங்கள் முதல்ல உள்ளே இருக்கணும்ல, ஓட்டு போடுறவங்களுக்கு மரியாதை அதானே நீங்கள் கொடுக்குறது. நீங்கள் பந்தயத்தில் போய் எதை அடகு வைக்கிறீங்க? உங்களை ஓட்டு போட்ட மக்களின் நம்பிக்கை இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போய் மொத்தமாக அடகு வைக்கிறீங்க. அதுதான் அங்கே ரிஸ்கில் நீங்கள் வைக்கிறது. அது தப்பு இல்லை. இவ்வளோ நாள் உங்களுடைய உழைப்பையும் போது உங்களை நம்பினவங்களுடைய அந்த கனவும் அங்கே ஈஸியாக அப்படி விட்டுறீங்கல்ல, ரிஸ்கில் வைக்கிறீங்கல்ல, அது தப்பு இல்லை. முடியும், அது கால்குலேட்டிவ் ரிஸ்காக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம சொன்னதை வந்து அங்கே ரவீந்திரனும் சொல்லியிருக்காரு. உள்ள கால்குலேட்டிவ் ரிஸ்காக இருக்கணும். அது உங்களால் முடியும்னா நீங்கள் போகிறது ஓகே. பட் முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் போவேன், பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிறது தப்பு இல்லை. அதில் ஜாக்லின் டைப்பு நமக்கு தெரியுமா? முதல்ல ரயானும் முத்துவும் எடுத்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இவங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்காக டீம் ஏதாவது பண்ணுவாங்க, ஸ்பெஷலாக பண்ணுவாங்க, எனக்கு ஓட்டு போட்டவங்க நான் ஏதாவது திரும்பி பண்ணணும். ஆனந்தி எங்கள் அவ்வளோ தூரம் சொல்கிறாங்க, நீ ஒன்றும் பண்ண வேணாம், உனக்காக தான் ஓட்டு போடுறாங்க, நீ இருந்தாலே போதும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் விளையாடிட்டு இல்லை, இந்த ஒரு டாஸ்க் விளையாடி தான் நீ காட்டணுமா நீ யாருன்னு. அவ்வளோ தூரம் சொன்ன பிறகும் நான் பண்ணுவேன், நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். இப்போ பவித்ரா போய் ஜெயிச்சுட்டாங்க, அவங்களுக்கான ஒரு மரியாதை கொடுக்கப்படுது. இதை பார்த்தது இவங்களுக்கு இன்னும் ட்ரிகர் ஆகும்ல, நம்ம பண்ணணும் வெறி வருதுல்ல. ஆனால் இந்த ப்ரமோவில் போகும்போதே அழுகுறாங்கல்ல, திரும்பி நான் அந்த வீட்டுக்குள்ளே வருவேனா பார்ப்பேனான்னு தெரியாது அப்படின்றாங்கல்ல.
அப்படி இருக்கும்போது எதுக்கு போனோம்? போகக்கூடாதுல்ல. விஷாலும் போயிட்டு இருக்கு அப்படி அடுத்து. ஏன்னா இவங்க போகிறது 8 லட்சம் பெட்டி, 5 லட்சம் பெட்டி விஷாலும் போயிட்டாரு. அப்போ 8 லட்சம் பெட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக்குவாங்களா, இல்லைனா வந்து ஜாக்லின் போலப்பா கொஞ்சம் கொடுப்போம்ப்பா, இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செகண்ட் கொடுப்போம்பா அப்படின்னு கொடுப்பாங்களா? 80 மீட்டருங்க, 160 மீட்டருங்க. அப்போ 35 செகண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது கம்மி தான். இது கிளியரா பார்த்தீங்கன்னா ரயானுக்கும் முத்துக்குமருக்குமான டாஸ்க். இல்லை விஷாலே அவுட் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி விஷயத்தில் வந்தா விஷாலே வந்து டேஞ்சர் ஜோன் தான் அதில். அப்படி இருக்கும்போது இவங்களும் வந்து ரொம்ப சாதாரணமாலாம் எடுத்துகிட்டு வந்துட முடியாது. முத்துவும் ரயானும் அவங்களும் வெறித்தனமாக ஓடினா தான் முடியும். அவங்க 2 பேர் பண்ணக்கூடிய ஆட்கள் பண்ணியிருக்கிறாங்க, ப்ரெஷரை தாங்கியிருக்கிறாங்க. நிறைய டாஸ்கில் அதை நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் நானும் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது, அதுவும் அது ஒரு எலிமினேஷன் கேம் அப்படின்னு தெரிஞ்சும் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சது தப்பு இல்லை. அது யாருடைய தப்பு? அங்கே வந்து ஜாக்லின் தான் போகணும்னு ஏன் பிக் பாஸ் சொல்லலை? அப்போ அவர் ட்ராப் செட் பண்ணிட்டாரு. பவித்ரா போகணுன்னு அவர் சொல்ல, நீங்கள் பேசி முடிவு பண்ணுங்க, உங்கள் கேம் ஆடுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஜாக்லின் இத்தனை வாரமாக விளையாடினது இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒன்று பண்ணுறாங்களே ஒரு கேம், அதுதான் மோசமானது. இப்போ அதுதானே அவங்களுக்கு எதிராக வந்து நின்று இருக்கு. இப்போ அதை எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு இல்லை பிக் பாஸ். ட்ராப் செட் பண்ணுறாருங்க, அவர் ஜாக்லினுக்கு செட் பண்ணலையே. நீங்களா போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்புறம் அவர் மேலே எப்படி பழி போட முடியும்? இதில் அவர் மேலே பழி போடுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லப்படுது, முடியலன்னா வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வெளியே போனால் பெட்டி இல்லாமல் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா வேற. அது உங்களால் தான் முடியலன்னா வந்துருங்கன்ட்டாங்கல்ல. அந்த மாதிரி எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் ஓட்டு ரிட்டர்னாக ஆயிடணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா. நீங்கள் அதுவும் முடியாது நான் எடுத்தாவேன் அப்படின்னா அவ்வளோ பெரிய ரிஸ்கில் நீங்கள் போகிறீங்க. உள்ளவும் வந்துடுறாங்க. அதில் எனக்கு இன்னொன்று என்னன்னா, கதவை மூடுறவங்க தானே சொன்னீங்க டைம் ஆயிடுச்சுன்னா. இப்போ பவித்ரா வரும்போது கூட பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ஓடி வரும்போதே கதவு லைட்டாக க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுல்ல. அப்போ நீங்கள் கரெக்டாக மூடிடணும்ல. அது என்ன உள்ளே விட்டுட்டு ரொம்ப க்ளோஸில் வந்துருக்கிறீங்க, அதை வந்து செக் பண்ணோம் அப்படின்லாம் வர பிக் பாஸ் சொல்கிறாரு. என்ன செக் பண்ண போகிறீங்க? அப்புறமா அலர்ட்டாக தானே இருக்கணும். டீம் 500 பேர் கொண்ட குழு என்ன பண்ணிட்டு இருக்கு அந்த டைமில்? மூடிட்டு கதவை அப்படியே அனுப்பியிருக்கணும் ஜாக்லினை. இவங்க திரும்ப உள்ளே விட்டுட்டு அந்த சென்டிமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணோம்ல, அதுக்காகவா? நீங்கள் அப்படியே அனுப்பியிருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய சென்டிமெண்ட்டை கேப்சர் பண்ணியிருக்கலாமே, தெரில. ஸோ இதில் முழுக்க தவறு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் மேலே தான். 37 செகண்டில் முடிச்சுட்டு தான் தகவல் இருக்குது. அந்த 2 செகண்ட் இருக்குல்ல, 2 செகண்டில் போச்சு இல்லை. உங்களை ஒவ்வொரு வாரமும் இத்தனை வாரமாக ரெக்கார்ட், இந்தியன் பிக் பாஸில் ரெக்கார்ட் 15 வாரமும் நாமினேஷனில் இருக்கிறது ஒரு கண்டெஸ்டன்ட். அது ரெக்கார்ட் நாமினேஷன் இருக்கிறது உங்கள் கையில் இல்லை, அது மற்றவங்க பண்ணுறது. உங்களை காப்பாற்றுறது உங்கள் கையில் கிடையாது, அது மக்கள் பண்ணுறது. அப்போ அவ்வளோ பேருடைய நம்பிக்கை இல்லை அது. அதை நான் ரிஸ்கில் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்ல, இருக்கணும்ல. அந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லை. கிடைச்ச வாய்ப்பையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வாய்ப்பு, நீங்கள் முன்னாடி போய் நின்று வாங்க வேண்டிய வாய்ப்பு, நீங்கள் உங்களுக்காக பேசாமல் இன்னொருத்தருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால பவித்ரா என்ன சொன்னாங்க? ஜாக், திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு அந்த பெருமை போதுமா? சாக்ரிஃபைஸ் பண்ணால் இப்போ அது மாதிரி தான் ஒரு விஷயம் கிடைக்கும். அதில் நீங்கள் திருப்தியா? இல்லை நீ தான் கஷ்டப்பட்டு ஒன்றை நீயே வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறீங்கள. அப்புறம் ஏன் நீங்கள் வந்து அதை விட்டு கொடுத்தீங்க? நீங்கள் ஓடி இருக்கணும்ல, உங்களுக்காக நின்று பேசியிருக்கணும்ல. ஸோ அவங்க பேச வேண்டிய இடத்துல பேசலை, இங்கே பேசக்கூடாத இடத்துல பேசியிருக்கிறாங்க. இந்த முடிவே எடுத்துருக்கூடாது. யோசிக்க வேண்டிய இடத்துல யோசிக்காமல் இப்படி போனதுனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து பிக் பாஸ் டீம் திட்டமிட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்லாம் நான் பார்க்கல. இதை ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு கேட்க முடியாது. இன்னொன்று சொல்கிறேன், அமௌண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அதிகமாக தான் இருக்கும். அப்படி அதில் வந்து நீங்கள் ஏன் இன்னும் 2 செகண்ட் தானே விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியுமா? அப்படி கேட்குறது தப்புன்னு தானே நம்ம போட்டு சௌந்தர்யா பொழந்துட்டுருக்குறோம். இப்போ அவங்களும் ஆசைப்படுறது அதுக்கு தானே. அந்த பிஆர் கும்பல் காசை வாங்கிட்டு வந்து பிஆர் பண்ணி இது மாதிரி ஒன்றுமே இல்லாத விஷயத்தை கியூட்டுன்ட்டு மற்றவங்கெல்லாம் அவ்வளோ எஃபோர்ட்டை போட்டு உழைப்பை போட்டு விளையாட்டுருக்குறாங்க. இங்கே ஒன்றும் பண்ணாமல் சும்மா இந்த பக்கம் தலையை அப்படின்னு திருப்பிட்டு இதுக்கு வந்து வாங்கி நான் எஃபோர்ட்டை போட்டு நான் முயற்சியை போட்டு உளறிட்டு இது கப்பு கேட்குறாங்கல்ல, அது தப்பு இல்லை. அதே போல தான் 2 செகண்ட் தானே 8 லட்சம் வந்துட்டேன்னு கேட்க முடியாது, தப்பு, அது கேமு. ஸோ அவங்க எடுத்த முடிவு தப்பு. அதனால தான் அதுவும் இவ்வளோ நாளாக அவங்க மோசமாக எதை விளையாடுறாங்க, என்ன விளையாட்டு விளையாட்டுருக்காங்க நம்ம சொல்லிட்டு இருந்தோமோ அந்த விளையாட்டாலே அதனாலேயே அவங்க வெளியே போயிருக்கிறாங்க. இது ஒரு வகையில் நல்லது அவங்களுக்கு. நீ லைஃப்பில் எப்போவுமே அதை பண்ணாதீங்க.
பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்புறேன். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.